செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம். பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பா ஆனவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை
பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே. என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்த. கரங்களை உயர்த்தி நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. பரிசுத்தமுள்ள தேவனே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. துதியோடு புகழ்ச்சியோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நுழையவும் ஆண்டவரே, ஒரு ஜீவனுள்ள ஆராதனை எங்கள் தேவனுக்கு நாங்கள் செலுத்தவும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் நீங்கி போகட்டும். நீங்க சிந்தைகள் எல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே ஒருமுகப்படட்டும். ஆண்டவரே தேவனுடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். நாமம் உயர்த்த, உம்மையே துதிக்க இந்த ஓர் நாவு போதாதையா. உம்மன்பை பாட, உம்மையே போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. சேர்ந்து பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம் நாமம் உயர்த்த, உம்மையே துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. உம்மன்பை பாட, ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. உம் நாமம் உயர்த்த, உம்மையே துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. உம்மன்பை பாட, ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் ஜீவியம் வேண்டும். ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீ செய்த நன்மைகளை விவரித்து சொல்ல இயலாது. ஆனாலும் நீ செய்த நன்மைகளை விவரித்து சொல்ல இயலாது. உம் நாமம் உயர்த்த, உம்மையே துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. உம்மன்பை பாட, ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. உம் நாமம் உயர்த்த, உம்மையே துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. தாயின் கருவு கண்டவரே, தயவாய் இதுவரை சுமந்தவரே. தாயின் கருவு கண்டவரே, தயவாய் இதுவரை சுமந்தவரே. கலப்பணி மேலாய்
எல்லாரும் கருத்தோடு பாடுவோம், சத்தமாக பாடுவோம். ஆமென். ஆனாலும் நீ செய்த நன்மைகளை விவரித்து சொல்ல இயலாது. ஆனாலும் நீ செய்த நன்மைகளை விவரித்து சொல்ல இயலாது. உம் நாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. உம் அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. உம் நாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. உம் அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. பாவங்கள் சுமந்த பரிசுத்தரு பரிகார பலியாய் மரித்தவரே. பாவங்கள் சுமந்த பரிசுத்தரு பரிகார பலியாய் மரித்தவரே. ஜீவனுள்ளோரு முதல் பேரானவர், ஜீவனில் உமக்கு நிகரும் உண்டோ. ஜீவனுள்ளோரு முதல் பேரானவர், ஜீவனில் உமக்கு நிகரும் உண்டோ. ஆயிரம் நாவுகள் வேண்டும் சொல்லுவோம், ஆயிரம் வேண்டும், ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீ செய்த நன்மைகளை விவரித்து சொல்ல இயலாது. ஆனாலும் நீ செய்த நன்மைகளை விவரித்து சொல்ல இயலாது. உம் நாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. உம் அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. உம் நாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. உம் அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. வாக்கு தத்தங்கள் தந்தவரே, வாக்கை நிறைவேற்ற வல்லவர். விசுவாசத்தோட எனக்கு ஆண்டவர் சொன்னதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், வார்த்தையில் உமக்கு நிகரும் உண்டோ. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், வார்த்தையில் உமக்கு நிகரும் உண்டோ. ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் ஜீவியம் வேண்டும், ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீ செய்த நன்மைகளை விவரித்து சொல்ல இயலாது. ஆனாலும் நீ செய்த நன்மைகளை விவரித்து சொல்ல இயலாது. உம் நாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. உம் அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. உம் நாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. உம் அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு அது போதும் என் வாழ்விலே சொல்லுவோமா. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எது நாள் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால்
அவள் கொண்ட கண்மலையும் கூட சொல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவானதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவானதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் இரண்டோடு வருவதினால், எதினால் இரண்டோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் அசமுள்ள கருமரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் அசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை இந்த காலவெளியில் தேவன் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நன்மைக்கு எதுவாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எல்லா கசப்பான அனுபவங்களும் மாறுவதாக. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் இரண்டோடு வருவதினால், எதினால் இது எதினால் இரண்டோடு வருவதினால். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். காற்றும் மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. காற்றும் மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. வாய்க்கால்கள் எல்லாம் கண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர். வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர், அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர். தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர், அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர். அவிந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர். அவிந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் எல்லாரும் சொல்லுவோமா? கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் இறுதி வரை என்னோடு நீர். ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீர், கிருபையினாலே அழைத்து வந்தீர். ரத்தம் சிந்தி
அழியாமல் காத்து உன் துதி சொல்ல வைத்தீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவா என்னுடன் இருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவா என்னுடன் இருந்தீர். எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. நல்ல கரங்களை தட்டி இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி பலிகளை செலுத்துவோமாக. நல்ல கரங்களை தட்டி அவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரை என்னை நடத்தி வந்தீரே, ஆண்டவரே இம்மட்டும் எனக்கு உதவி செய்தீரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த தேவா நீர் நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த தேவா நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றது. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றது. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றது. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றது. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லாம் புகழும் உமக்கு தானே. உண்மையா சொல்லுவோம் ஆண்டவரே, எல்லா கணத்திற்கும் மகிமைக்கு நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. ஆமென். உமக்கே நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு
பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி கட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானமுமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவன். ஆமென். எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியோடு அவரை மகிமைப்படுத்துவோமாக. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவராக, அவர் ஆளுகை செய்கிறவராக, அவர் பூமியிலே அளவிய மகத்துவமான கிரியைகளை நடப்பிக்கிறவராக, நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுகிறவராக இருக்கிறாரே. எல்லாம் அவர் படைத்தது, எல்லாம் அவர் நமக்கு கொடுத்தது. அவருடைய நன்மைகளாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமே. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரகபலப ஷபரபலப ஓ ரகபலபரப ஷபரபலபரப கபரபலபரபலபரப. ஆமென். இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், அவர் பரலோகத்திலே ஹல்லேலூயா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே ஓ நம்முடைய ஆண்டவர் வீற்றிருக்கிறாரே. அவர் பரிசுத்தர் என்று சொல்லி போற்றப்படுகிறாரே. இந்த காலவேளையிலே நம்முடைய வாய்களை திறந்து அவரை பரிசுத்தர் என்று மகிமைப்படுத்துவோமாக. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நல்ல கரங்களை தொட்டி ரபல ரஷேகரே அந்தரனமோ ரிக்கமனமோ துரனம கபரபலபரப ஷபரப கபரபலபரபரப ஓ ரிக்கரமோ ரகதரனமோ ரிபிக்கரனா ஷேகரே தியங்கோரப ஓ ரகபரபலபரப ஷபரப கபரபலபரபரப. ஒரு பரலோக தேவனுக்கு முன்பாக ஓ இந்த காலவேளையிலே நாம் வந்திருக்கிறோமே. அவர் பெரியவராக, அவர் பரிசுத்தம் உள்ளவராக, அவர் வல்லமை உடையவராக, அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக இருக்கிறாரே. அவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் அறியாதது ஒன்றுமே இல்லை. இங்கே கடந்து போகிற சூழ்நிலைகளை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அவரே உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். உங்கள் ஹல்லேலூயா காரியங்களை கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிறதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அந்த உயரமும் உன்னதமுமான அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை ஓ உண்மையாய் பின்பற்றுங்க. உண்மையாய் அவரை பற்றிக் கொள்ளுங்க. அவர் உங்களை நடத்துவார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாரும் ஹல்லேலூயா எழும்பி நின்று அந்த உயரமும் உன்னதமுமான ஹல்லேலூயா அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்த போகிறோம். He deserves your worship today. He deserves the praises today. He deserves all the honor and glory in the midst of his people. அவர் நம்முடைய ஜனங்களுடைய துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் எல்லா கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் இணைந்து பாடுவோமா. உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கு. உயரமும் உன்னதமுமான
சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மானவர் இவர். அல்பாவும் மேலாவும் மானவர் இவர். ஆதியும் அந்தமும் மானவர் இவர். அல்பாவும் மேலாவும் மானவர் இவர். இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர். முழங்கால்கள் முழங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர். முழங்கால்கள் முழங்கிடும் இவருக்கு முன். துதிகளும் மகிமைக்கு பார்க்கிறவரே. தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன். துதிகளும் மகிமைக்கு பார்க்கிறவரே. தூயவர்
பரிசுத்தரே, பரிசுத்தரே. கரங்களை உயர்த்தி அந்த உன்னதமான தேவனுக்கு நாம் ஆராதனை செலுத்துவோமா? உங்க உதடுகளை திறந்து உங்க உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிய அவருக்கே நாம செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஓ, அநேக ஸ்தோத்திரங்களாலே கிருபை பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல உயர்த்துங்க பார்க்கலாம். நல்ல வாய்களை திறந்து அவரை மகிமைப்படுத்துங்க. அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் இருக்கிறார். Everything is in under his control, is in his control. எல்லாமே அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டதா இருக்கிறது. அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே சகலத்தையும் வைத்திருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய ஹல்லேலூயா தேவைகள் எல்லாவற்றையும் அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். He knows what you are going through. நீங்க கடந்து போகிற சூழ்நிலை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். He wants to help you. He wants to lift you up. அவர் உங்களுக்கு உதவி செய்ய, உங்களை கரம் பிடித்து தூக்கி நிறுத்துகிறதற்கு அவர் இந்த இடத்திலே அவர் வந்திருக்கிறாரே. அவருடைய நாமம் யெகோவா ஈரே, அவருடைய நாமம் யெகோவா ஷம்மா, அவருடைய நாமம் யெகோவா ஷாலோம். அவர் உங்களை ஹல்லேலூயா ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். அவர் உங்களை நிலைநிறுத்த விரும்புகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஓ ரபபப கபலபரப ஷபரப கபரபலபரபலபரப ரிகமரபலபரப துரப கபரபலபரபலபரப ரிஷபரப கபரபலபரபலபரப துரப கபரபலபரபலபரப உரகமனம ஷகதரனி அங்கரபலபரபலபரப. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே போற்றி துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்று மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என்
உயர்த்தி ஆண்டவரே உமக்கென்று சாட்சியாய் வாழ்வதற்கு என்னை முற்றிலுமாய் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எப்போதும் உம்மையே உயர்த்துகிறதற்கு, மகிமைப்படுத்துகிறதற்கு ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தரையே சேவிப்போம். நாங்களும் எங்கள் ஆண்டவரே குடும்பமும் ஆண்டவரே உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே உமக்காக நாங்கள் வாழ்வோம். உம்மையே உறுதியாய் பற்றி கொள்வோம். ஆண்டவரே சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை உம்முடைய பிரசன்னம் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய ஜனங்களை கொண்டு வந்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தையினால் அவர்களை சந்தித்தருளும், திருப்தியாக்கி அருளும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவர்களை திருப்தியாவார்கள். உம்முடைய திருப்தியான வார்த்தையினாலே அவருடைய ஆத்மாவை புதுப்பிக்க வேண்டுமே, உயிர்ப்பிக்க வேண்டுமே, மகிழ்ச்சியாக்க வேண்டுமே. உடைய நாம மையப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய விசேஷித்த ஆவியானவர்களை அபிஷேகம் பண்ணியருளும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாம மையப்படுவதாக. இந்த ஆண்டினுடைய 9 மாத காலம் கிட்டத்தட்ட கடந்து போனது போல கடைசி ஞாயிறன்று வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் கிருபையினால் நம்மை பாதுகாத்தார். எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ விபரீதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே நடந்தது, தேசங்களிலே நடந்தது. ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்காக யுத்தம் பண்ணி நம்மை பாதுகாத்தார். அதற்காக நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. இந்த நாளிலேயும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தான் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம். லூக்கா எழுதினவர், லூக்கா ஒரு வைத்தியர், ஒரு டாக்டர். அவர் எல்லாவற்றையும் விவரமாய் கேட்டு அறிந்து தெளிவாக திட்டமாக எழுதின புத்தகம் லூக்கா எழுதின சுவிசேஷம், அப்போஸ்தலர் நடபடி புத்தகம். 2 புத்தகத்திலையும் அவர் திட்டமாக அநேக காரியங்களை விசாரித்து சரியாக இருக்கிறதை பார்வையிலே கொண்டு வந்து நமக்காக இன்றைக்கு எழுதி வைத்ததை லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால் 5ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை கவனித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் எப்படி ஜனங்களை சந்தித்தார், எப்படி ஜனங்களுக்கு வசனத்தை கற்றுக் கொடுத்தார், அந்த வார்த்தை வந்தபோது என்ன நடந்தது, அதற்கு ஜனங்கள் என்ன, ஜனங்கள் அதற்கு எப்படி பதில் கொடுத்தார்கள் அல்லது அதை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள், வாழ்க்கையில் எப்படி மருவமானது, எப்படி வாழ்க்கையிலே அவர்கள் வெற்றி சிறந்தார்கள் என்பதை குறித்த முதல் பகுதியிலே 10 வசனங்களே நாம் வாசித்து பார்க்கிறோம். பல முறை இந்த வேதப்பதியை நாம் வாசித்திருக்கிறோம், பல முறை இதில் பிரசங்கம் கேட்டுக்கிறோம். உங்களுடைய தனிப்பட்ட முறையில் நீங்களும் இதை குறித்து அநேக இடங்களில் பிரசங்கம் செய்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு பவுல் சொன்னது போல அதை நினைப்பூட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னது போல ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தையை சற்று நினைப்பூட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். 5ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் வாசித்து பார்க்கிறோம். கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது
திரளான ஜனங்கள் என்ன செய்தார்கள்? எதற்காக கூடி வந்தார்கள்? தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்திலே நெருங்கினார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? திரளான ஜனங்கள் அவரை கண்டபோது அவரிடத்தில் எதற்காக வந்தார் என்றால் வசனத்தை கேட்க. ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் மலை பிரசங்கம் என்று வாசித்து பார்க்கிறோமே, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆகவே பலவிதமான ஆண்டவருடைய வார்த்தை செய்தி பிரசங்கம் பண்ணினார் என்று வாசித்து பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதான காரியத்திற்கும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னதான காரியத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை கொடுப்பதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே கொலை செய்வது பாவம், புதிய ஏற்பாட்டிலே காரணமில்லாமல் கோபப்படுவது பாவம். இப்படிப்பட்ட அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே அவருடைய வார்த்தை கேட்பதற்கு திரளான மக்கள் நெருங்கி வந்தார்கள். இயேசு உலகத்தை பொழுது அவருடைய வசனத்தை கேட்பதற்கு நெருங்கினார்கள், அவரிடத்திலே நெருங்கி வந்தார்கள். எதற்காக நெருங்கி வந்தார்கள்? நம்பர் 1, வசனத்தை கேட்க வந்தார்கள். ஆரோக்கியமாக இருப்பதற்கு, ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, நித்தியமான வசனங்களை கேட்பதற்கு. நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று கேட்ட பொழுது பேதுரு சொன்ன வார்த்தை, நித்திய ஜீவனுடைய வசனம் உம்மிடத்திலே உண்டு. வேறு யாரிடத்திலே நாங்கள் போவோம்? ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உம்மிடத்தில் உண்டது, உம்மிடத்தில் உண்டது இருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்கே போவோம்? நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? இல்லை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ஆமென் சொல்லுமா? இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது ஜீவனுள்ள வார்த்தை, அது வல்லமை உள்ள வார்த்தை. 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய பிரசங்கத்தை கேட்ட மக்கள் சொன்னார்கள். 4:22 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள் என்று வாசித்து பார்க்கிறோம். இன்னும் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொன்னார்? அதிகாரமுள்ள வார்த்தை. அவர் அதிகாரமுள்ளவராக, அவருடைய வசனம் அதிகாரமுள்ளதாக இருந்தபடினால அவர்கள் போதகத்தை கொடுத்து அநேக ஆச்சரியப்பட்டார்கள். கிருபை உள்ள வசனம், அதிகாரமுள்ள வசனம், அது வல்லமுள்ள வசனம் என்று சொல்லி இங்கே நாம் வாசித்து பார்க்கிறோம். ஆகவே அவருடைய வசனத்தை கேட்பதற்கு ஒரு கூட்டம் வந்தார்கள். இயேசுநாதர்கிட்ட வந்த கூட்டங்களில் ஒன்று வசனத்தை கேட்க, அவருடைய வாயிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்க. இன்னொரு கூட்டம் இயேசுவிடத்தில் வந்தார்கள். எதற்கு? அப்பம் கிடைக்குமா? சாப்பாட்டு கூட்டம். எங்களுக்கு இயேசுநாதர்கிட்ட வந்தால் சாப்பாடு கிடைக்கும். ஒரு காலத்தில் சர்ச்சுக்கு வந்தாங்க. எதுக்கு வந்தாங்கன்னா கல்யாணத்துக்கு வந்தாங்க. எதுக்கு சர்ச்சுக்கு வந்தாங்க? வேலைக்கு வந்தாங்க. வேலை கேட்டு வருவாங்க, வேலை கிடைக்கலன்னா சர்ச்சை விட்டு போயிடுவாங்க. கல்யாணத்துக்கு வருவாங்க, கல்யாணம் நடந்தால் இருப்பாங்க, கல்யாணத்துக்கு நடக்குனா போயிடுவாங்க. ஸோ ஒரு காலத்தில் அப்படி நடந்த கூட்டம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை கேட்குற கூட்டமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்குற கூட்டம். ஆனால் இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் இன்னொரு கூட்டம் இருந்தாங்க. 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு ஆகாரம் கொடுத்தாங்களே. அப்போ இயேசுநாதர்கிட்ட போனால் அப்பம் கிடைக்கும், ஆகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற கூட்டம் வந்துச்சு. இன்னொரு கூட்டம் வந்துச்சு. எதற்காக வந்தது கேட்டிங்கன்னா, அவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் 38 வருஷமாக சுகமில்லாத மனுஷனை பார்த்து, நீ சுகமானு விரும்புறியான்னு கேட்டார். ஆமாம் ஆண்டவரே, எனக்கு சுகமான விருப்பம் இருக்கு, ஆனால் எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. நோபடி இஸ் ஹியர் டு கம் அண்ட் ஹெல்ப் மீ. அநேக சமயங்களில் நாமும் சொல்லுவோம், எனக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு இல்லை, ஒருவரும் இல்லை, உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, யாருமே இல்லை. உதவியற்றதான நிலைமையில் இருக்கிற பொழுதுக்கு, உதவியற்ற நிலைமையில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யும்படி அவர் நமக்கு உதவும் கரமாக வந்து உதவி செய்ய வல்லவராகிறார். அவரிடத்தில் வந்தவர்கள் வசனத்தை கேட்க வந்தாங்க. அப்பம் கிடைக்குமா என்று அப்பம் சாப்பிடுவதற்கு வந்தார்கள். அற்புதத்தை எதிர்பார்த்து வந்த ஒரு கூட்டம் இருந்தது. 38 வருஷம், 18 வருஷம், 12 வருஷம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் அற்புதங்களை செய்து அவர் உதவி செய்தார். ஆகவே அற்புதங்களை எதிர்பார்த்து அவரிடத்தில் வந்தார்கள். இன்னொரு கூட்டம் இருந்துச்சு. எதுக்குன்னா, அவரை குறை சொல்கிறதுக்கு, குற்றம் கண்டுபிடிக்கு. இவன் எப்படி, ஏனென்னால் அவர் தன்னை தேவன் என்றும் தேவனுடைய குமாரன்னு சொன்னதுனால, இவர் எப்படி, அவர் மனுஷன் பாவங்களை மன்னித்ததுனால எப்படி பாவங்களை மன்னிக்கலாம், பாவங்களை மன்னிப்பதற்கு இவருக்கு என்ன, அவர் தச்சனுடைய குமாரன் தானே,
என்று சொல்லி அவரை குறை சொல்ல ஆரம்பித்தார்கள், குற்றம் கண்டுபிடிக்க வந்தார்கள். இப்படி பலதரப்பட்ட மக்கள் அவரிடத்தில் வந்தார்கள். ஆனால் முக்கியமாக வந்தவர்கள் அவருடைய வசனத்தை கேட்கும்படி வந்தார்கள். ஆமென் சொல்லுமா? அவர் என்ன பிரசங்கம் பண்ணார் இங்கே சொல்லலை. ஆனால் அவருடைய பிரசங்கம், அவருடைய இந்த முழு புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் பண்ண பிரசங்கத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அவருடைய கையில் கொடுக்கப்பட்ட போது அந்த 4ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறாரு, தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும்படி, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வை, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த என்னை அனுப்பினார். ஆமென். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த காரியத்தை சொல்றார். எதுக்குயா இயேசுனார் வந்தார்? வேதம் சொல்லு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்ததுக்கு பிரதானமான நோக்கம். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது கேட்பாங்க, குறிப்பாக அமெரிக்காவுக்கு போகும்போது கேட்பாங்க, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் விசிட்? எதுக்காக இங்கே வரீங்க? நோக்கம் என்ன? இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். ஆனால் இயேசு உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம், பாவிகளை ரட்சிக்க. அவர் சொல்றார், நான் எதுக்காக வந்தேன்? ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றதுக்கு நான் வந்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவர் ஆவியானவரால் நடத்தப்பட்டார். அவர் உலகத்தில் இருந்த பொழுது எல்லாமே அவருடைய சுயமாக செய்யலை, கர்த்தர் அவரை நடத்தினார். 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசித்து பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் என்ன செய்தாரா? யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே எங்கே கொண்டு போகப்படுறாரு? எல்லாமே ஆவியானவர் நடத்துறாரு. அல்லேலூயா சொல்லுமா? அவர் சுயமா எதையும் செய்யல. ஆகிலும் பிதாவே என் சித்தம் இல்லை உங்க சித்தம். ஆமென் சொல்லுமா? எத்தனை பேர் தெய்வ சித்தம் செய்ய விரும்புறீங்க? கர்த்தாவே சொல்லும் அடியேன். ஆமென். நீங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. உன் சுய புத்தின் மேலே சாயாம உன் முழுமையத்துடன் கர்த்தர் நம்பிக்கையாக இருந்து அவர் என்ன சொல்றாரோ அப்படி செய்யும்போது அது ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாக இருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆவியானவரால், எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவரால், அந்த நல்ல பரிசுத்த ஆவியினால், அந்த ஆவிய நல்ல ஆவியானவர் அவர் நம்ம நடத்தட்டும். சத்திய ஆவி வரும்பொழுது அவர் நம்ம சகல சத்தியத்துக்குள் நம்ம நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நம்முடைய தகப்பனும் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் அவரை ஆவியானவரால் ஆட்கொண்டபடினால அவர் ஆவியானவர் நடத்தப்பட்டார். ஆகவே அவரை நடத்தின அந்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களையும் என்னை நடத்துவாராக. ஆமேன் சொல்லுமா? அல்லேலூயா. அந்த நல்ல ஆவியானவர் எங்களையும் நடத்தணும். ஆமேன். ஹி இஸ் a person. பரிசுத்த ஆவியானவர் நாம் விசுவாசிக்கிறோம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவி தேவன். இதை நாம் எப்படி நமக்கு ஒரு மனித அறிவை கொண்டு நாம் அவருடைய செயல்பாட்டை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் விசுவாசத்தின் அடிப்படையில் அந்த நல்ல ஆவியானவர், ஆண்டவர் ஸ்தோத்திரம், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் மத்தியில் உட்கார்ந்துருக்கிறாரு. கரங்களை தட்டி கத்திர ஸ்தோத்திரமா. என் பேரை சொல்லி எங்கே ஒருவர் கூடி இருக்கிறாங்களோ அவங்க மத்தியில் இருக்கிற 2 பேர் வந்தால் அவர் இருப்பேன்னு சொன்னார். அப்போ நூற்றுக்கணக்கான மக்கள் வரும்பொழுது நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் உட்கார்ந்துக்கிறார். அவர் நம்மை பேசுவார், அவர் நம்மை நடத்துவார், அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார், அவர் நம்மை தாங்குவார், அவர் நம்மை தப்புவிப்பார், அவர் நமக்காக எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறாரு. நான் என்ன சொல்லணுங்கிறத எனக்கே தெரியாது, அவர் சொல்கிறத நான் அவங்களுக்கு சொல்ல வரேன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறான்னு சொல்லி என்ன பிரசங்கம் பண்ணார்னா, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி என்னை அபிஷேகம் பண்ணார். ஆங்கிலத்தில் சொல்லும்போது பூவர் என்று சொல்லி பார்க்கும்போது எளிமையானவர்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? ஆவியில் எளிமையாக இருக்கிறது. புவர் இன் தி ஸ்பிரிட். எளிமையானா இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் பரிவு, இன்னும் நொறுங்குண்ட இருதயம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவனை ஏற்று நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார். நம்ம ஆண்டவர் எங்கே வந்து வாசம் பண்ணார்னா, ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு நல்ல அருமையான வசனம் இருக்குது, 57:15. நித்தியவாசி. எல்லாம் சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா சொல்லுங்க, எப்படிப்பட்டவரா? நித்தியவாசி. எல்லாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நாம நித்தியமானவர்கள் அல்ல, மனுஷர்கள் எல்லைக்கு உட்பட்டவர்கள்.
ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பிறப்பு இறப்பு, ஒரு எல்லைக்கு உட்பட்ட காலம். ஆனால் அவர் பிறப்பு இல்லை, இறப்பும் இல்லை. அவர் ஆதியும் அந்தவுமானவர், அல்பா ஒமேகாவுமானவர், இருக்கிறவராக இருக்கிற நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும், பரிசுத்த என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறார். யார் சொல்றா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துன்னு புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோமே, இவர் பழைய ஏற்பாட்டில் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துறாரு? நித்தியவாசி, சதா காலங்களிலேயும் வாசம் பண்ணுகிறவர், அல்பா ஒமேகா, இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர், யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, எல்ஷடாய், சர்வ வல்லமுள்ளவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி, எல்லாவற்றுக்கும் காரணமானவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், முந்தின பேருமானவர், நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய இந்த மகத்துவமும் உன்னதமான தேவன் சொல்கிறார். அவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? எல்லாம் உன்னதத்தில், எல்லாம் சொல்லுங்க, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் வாசம் பண்ணுகிறது. அவருக்கு வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டபடினாலே வானத்திலையும் பூமியிலையும் வாசம் பண்ணுகிற நான் எங்க வாசம் பண்றாராம்? பணிந்தவருடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவருடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்துல வாசம் பண்ணுகிற தேவன். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. சோ ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது கர்த்தர் நிமித்தம், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினால ஆண்டவர் எங்க வந்து வாசம் பண்ணுகிறார் என்று கேட்டால், அவர் எப்படிப்பட்ட நித்தியவாசி, அவர் பரிசுத்தர், உன்னதமானவர், மாட்சிமை மகத்துவம் உள்ள ஆண்டவர், அவர் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற தேவன். அதே வேளையில் அவர் நொறுங்கினவுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர். ஆமென் சொல்லுமா? ஒரு நாள் தாவீது சொல்றாரு, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் தேவனே நொறுங்குண்டதுமான இருதயத்தை புனைக்க மாட்டேன். Poor in the spirit, எளிமையான. நேற்று ஒரு அருமையான ஒரு வாசகத்தை பார்த்தேன். திருநெல்வேலியில் ஏராளமான ஆஸ்பத்திரி இருக்கு. தடிக்கு விழுந்தா ஆஸ்பத்திரி, தடிக்கு விழுந்தா மருந்து கடை, தடிக்கு விழுந்தா சாப்பாட்டு கடை. அதில் ஒரு புதுசாக ஒரு மருத்துவமனை ஆரம்பிச்சிருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த போர்டை பார்த்தேன். அப்போது நிறைய ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அவங்க திருவனந்தபுரத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துகிறாங்க. கிம்ஸ்ன்னு சொல்லலாம் தெரியும், கேரளா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸ் ஏதோ ஒன்று. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் தான். பல முறை நாங்களும் பேருக்கும் நிறைய பேரை அனுப்பி வச்சுக்கிறோம். அந்த ஆட்கள் புதுசாக திருநெல்வேலியில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க போட்ட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து எனக்கு ரொம்ப டச்சிங். அது எத்தனையோ ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலிக்கலாம் நாங்கள் பரிவுடன் சேவை செய்வோம் போட்டிருந்தாங்க. ஆமென் சொல்லுமா? அவங்களுடைய பர்பஸ் நாம் we will serve you, நாங்கள் சேவை செய்ய விரும்புகிறோம், பணிவிடை செய்ய விரும்புகிறோம். வெள்ளூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும்படி நாங்கள் உலகத்தில் அன்னை துரேசா பணிந்தவருடைய மத்தியில் பணி செய்வதற்காக, அது குஷ்டரோகிகள் மத்தியில் சேவை செய்வதற்காக, உடைஞ்சு போன மக்கள் மத்தியில் சேவை செய்வதற்காக, பாவப்பட்ட மக்கள் மத்தியில் சேவை செய்வதற்காக, தாய் இல்லாத தகப்பல்லாத பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக, பரிவு காட்டுவதற்கு, கம்பேஷன் மனதுருக்கத்தை காட்டுறதுக்கு, பணிந்தவருடைய ஆவியில் அவங்க சேவை செய்வதற்கு இந்த ஆண்டவருடைய நாமத்தில் அவர் எப்படி இருந்தாரோ, எப்படி சேவை செய்தாரோ அதே போலுடைய சேவை செய்வதற்கு பரிவுடன் வந்தார்கள் சொல்லி பார்க்குறோம். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்கே அவர் வாசம் பண்ணுவார் என்றால், நொறுங்கினுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கு நொறுங்குண்டு பணிந்த, எல்லாம் சொல்லுங்க, பணிந்த ஆவி உள்ளத்தில் வாசம், நொறுங்குண்டு உடைஞ்சு தேவசமத்தில் வருகிற மக்களுக்கு உதவி செய்வதற்கு அவருடைய வசனத்தை அனுப்பி. ஆமென் சொல்லுமா? தேவையோடு வருகிற மக்கள் உடைஞ்சு போய் வருவாங்களா? நொந்து போய் வருவாங்களா? நொறுங்கி போய் வருவாங்களா? எப்படி எதனால் நொறுக்கப்படுறாங்க? பலவீனத்தினால, சுகவீனத்தினால, வியாதினால, வறுமையினால, தரித்திரத்தினால, பிரச்சனையினால, எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலைமையில் அவரிடத்தில் வந்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, குஷ்டரோகி வர்றான், வந்து சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்ன செய்யுங்க. எப்படி வர்றான் பாருங்க, உமக்கு சித்தமானால். என்ன பணிவோடு வர்றான், என்ன தேவையோடு வர்றான். ஏன்னா உலக மனுஷர்கள் யாரும் அவருக்கு வந்து அவங்களை யார்கிட்டையும் பரிவு காட்ட கிடையாது. அந்த நாட்களில் குஷ்டரோகினாலே தூரம் நிற்கணும். அது மட்டும் இல்லை, அவங்க சொல்லணும் குஷ்டரோகம் குஷ்டரோகி குஷ்டரோகி சொல்லணும்.
சத்தம் போட்டு, ஏன்னா பக்கத்தில் வரக்கூடாது. அப்படிப்பட்ட சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டதான மக்கள் சூழ்நிலையில் அவன் தைரியமாக வர்றான். ஆண்டவரே உமக்கு சித்தமான ஆளு. ஆண்டவர் பரிவை காட்டுறார். பணிந்தவருடைய ஆவி, பணிந்தவருடைய மத்தியில் உதவி செய்கிற ஆண்டவர், பணிவிடை செய்கிறவர், பணிந்தவர்களுக்கு நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். எனக்கு சித்தம் உண்டு, சித்தமா தொட்டு எனக்கு சித்தம் உண்டுனார். 12 வருஷமான பெரும்பாடு சரி உடைஞ்சு போய், நொந்து போய், பணமெல்லாம் செலவழிச்சு போய் எல்லாம் கைவிட்டாங்க. டாக்டர்லாம் கைவிட்டாங்க, பணமும் போச்சு. உங்கள் வஸ்திரத்தை மட்டும் தொட்டா போதும். அந்த என்ன பணிவிட, பரிவு, நொறுங்கி உடைஞ்சு நொந்து போய், அவர் கூட என்னை தொட வேண்டாம், நான் தொட்டா போதும். வஸ்திரத்தின் அவரை கூட தொண்ண அவசியம் கிடையாது, இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும். என்ன பணிவு, என்ன எளிமை, என்ன உடைஞ்சு போய் நொறுங்கி போய் வர்றாங்க. இயேசு கிறிஸ்துவோட வந்தவங்களெல்லாம் அப்படி ஆண்டவர் சொன்னார, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி, நொறுங்குண்ட இதயங்களில் குணமாக்கும்படி, பணிந்த இடத்துல வாசம் பண்ணின ஆண்டவர் தேவ சமூகத்தில் வரும்போது நான் பணிந்து குனிந்து முழங்கால் படிட கடவும். ஆமேன், அல்லேலூயா. சங்கீதம் 100 சங்கீதம் நினைக்கிறேன், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எப்படி நாம் அவரை ஆராதிக்கணும், சங்கீதக்காரன் அழகாக கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி வரணுங்கிறத அவர் நமக்கு ஆராதனைக்கு வர்றதுக்கு பற்றி சில காரியங்களை எப்படி அவர் சொல்ல பார்க்கும்போது, அவர் வாசல்களில் துதியோடும், அவர் வாசல்களில் துதியோடும், அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஸோ அவருடைய சமூகத்தில் வரும்போது நாம் எப்படி வரணும் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்மை உண்டாக்கின 95ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக நாம் பணிந்து, நாம் குனிந்து முழங்கார் பணிவு, வர்ஷிப். என்ன இருதயத்தில் வந்து என்ன ஆட்டிடியூட், நம்முடைய மனநிலையில் எப்படிப்பட்டவங்களாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, பணிந்து நம்மை உண்டாக்க எல்லாம் யாருக்கு முன்னால், சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னால் யாருக்கு முன்னால் வர்றோம், நம்ம உண்டாக்கினவருக்கு முன்னால். ஆமேன்னு சொல்லுமா. நாங்கள் வரும்போதே சில ஆட்களை பார்ப்போம், நடக்கிற நடையே வித்தியாசமாக இருக்கும். எங்கே வர்றீங்க? ஒரு பாஸ்டர் கேட்டேன், மாமியார் வீட்டுக்கா போகிற நீ, மாமனார் வீட்டுக்கா போகிற நீ யார் வீட்டுக்கு போகிற? கர்த்தருடைய வீடுக்கு போகிற. கர்த்தருடைய வீடு எப்படிப்பட்ட வீடு? பயத்துக்குரிய இடம். அவருக்கு பயப்படுற பயத்தின உடம்பு சிலிக்கிறது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்ன ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட போகும்போது, ஒரு அதிகாரிகிட்ட போகும்போது எவ்வளோ பயபக்தியோடு போகிறாங்க. நான் ஒரு முறை என்னுடைய பிரதர் பாஸ்டம்மாவுடைய தங்கச்சி மாப்பிள்ள பெங்களூரில் கேப்டனாக இருந்தார் ஏஐசியில். அந்த பேரை கேட்டில் சொன்னோன்னே அவ்வளோ மரியாதை கொடுத்து, ராஜமர் அந்த அதிகாரிகள், ஒரு அதிகாரிகளுக்கு கொடுக்குற மரியாதை ஒரு உலக பிரகாரம்னா அது மிலிட்ரி ஆர்டர், போலீஸ் ஆர்டர். அரசாங்கத்தில் ஒருத்தர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டரமாக இருக்காங்க, அந்த ஆர்டர், ஆனர். கோர்ட்டில் போனீங்கன்னா யுவர் ஆனர், என்ன மரியாதை கொடுக்காங்க. அப்படின்னா உலக பிரகாரமான அதிகாரிக்கு மனுஷனுக்கு இந்த மரியாதை கொடுத்தாங்கன்னா, மனுஷனை படைச்சவருக்கு எவ்வளவு அதிகாரம் கொடுக்கணும். இவருக்கு இருக்கிற அதிகாரம் தமிழ்நாடு அரசுல அல்ல, தமிழ்நாடு அரசு அதிகாரத்தை அல்ல, இந்திய அரசு அதிகாரம் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் அல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்ல, இது ஹெவன்லி கவர்மெண்ட். அவருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு? அவர் சொல்றாரு, வானத்திலேயும் பூமியிலேயும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டவருக்கு முன்பதாக நாம எப்படி வரணும்? பணிந்து. நம்மை உண்டாக்கிற கர்த்தருக்கு முன்பதாக நாம் பணிந்து, நாம் குனிந்து, நாம் முழங்காற்படிட்டு. ஆமேன்னு சொல்லுமா. ஆமேன். அவன் வந்தான் குஸ்தகி, பணிந்து குனிந்து முழங்காற்படிட்டு. அந்த பயபக்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பணிந்தவரிடத்தில், நொறுங்குண்டவருடைய இடத்தில், சிறைப்பட்ட மக்களுக்கு விடுதலை, குருடர்களுக்கு பார்வை. அந்த வார்த்தைகளை சொல்லும்போது, இந்த வார்த்தைகளை கேட்டு விடுதலை பெற குஷ்டரோகி சுகமற்று போகிறான், பெரும்பாட்டுள்ள ஸ்திரீ சுகமற்று போகிறா, குருடர்கள் பார்வையடைந்து போகிறாங்க.
இந்த வார்த்தையை கேட்கும்படி திரள்கூட்டமான மக்கள் வந்தாங்க. அப்படி வந்த இடத்துல லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாங்க பார்க்குறோம் 5ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை கேட்கும்படி வந்தாங்க. கேட்கும்படி வந்தபோது அவர் கரையோரமாக நிற்கிறாரு. கரையோரமாக நின்ற போது வசனத்தை போதிச்சார். அங்கே போதிக்கும் போது அந்த மக்களுக்கு சொல்கிறதுக்கு அவருக்கு உதவி தேவைப்பட்டுச்சு. உதவி தேவைப்பட்ட போது அங்கே மீன் பிடிக்கிறவங்க என்ன செய்தாங்கன்னு தங்கள் வலைகளை அலசிக்கிட்டு இருக்கிறாங்க. எம்டி நெட், எம்டி போட், எம்டி லைஃப். மீன் பிடிக்கிறவர்கள் எதற்கு வலையை பயன்படுத்தாங்க? மீன் பிடிக்கிறது. ஆனால் மீன் பிடிக்க போகிற இடத்துல மீன் கிடைக்கல. மீன் இருந்தால் வலை நிரம்பும், வலை நிறைந்தால் படகு நிரம்பும், படகு நிறைந்தால் வாழ்க்கை நிரம்பும். இப்போ மீனும் இல்லை, வலையில், வலையில் இல்லாதனால படகுல இல்லை, படகுல இல்லாதனால வாழ்க்கையில் இல்லை. வலையை அலசிட்டு இருக்காங்க. வெறுமையான வாழ்க்கை, வெறுமையான வலை, வெறுமையான படகு, வெறுமையான நிலை, தோல்வி முகத்தோடு நிற்கிறாங்க. நான் அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, எம்டி லைஃப், எம்டி நெட், எம்டி போட். இதை பார்த்து சொல்கிறாரு, அவங்களுக்கு தெரியும் இவங்க தோல்வி முகத்தோடு இருக்கிறாங்க, இவங்க உடைஞ்சு போயிருக்காங்க, இவங்க நொந்து போயிருக்காங்க, இவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த படகை கேட்குறாரு, தம்பி இந்த படகை நாங்கள் பயன்படுத்திடலாமா? உடனே ஆண்டவர் கேட்டபோது அந்த படகை கொடுத்தாங்க. படகை கொடுத்து தன்னுடைய வேலையை செஞ்சு முடித்த உடனே இதை பார்த்தாரு, இவங்க தோல்வியை பார்த்தாரு, எல்லாம் வெறுமையாக இருக்குது. அப்போ சொன்னார், எப்பா நீ நல்லா இருக்கணும், இன்றைக்கி உன் வாழ்க்கை வெறுமையாக இருக்குது. ஆகவே நான் உனக்கு சொல்கிறேன், உன்னை நான் நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். உன்னுடைய வெறுமையில் நான் நிறைவு தர விரும்புகிறேன். உன் வியாதியில் உனக்கு சுகம் கொடுக்க விரும்புகிறேன். உன் தரித்திரத்தில் நான் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க விரும்புகிறேன். உன்னுடைய பாவத்தை மன்னித்து உனக்கு நான் வாழ்வு கொடுக்க விரும்புகிறேன். உனக்கு ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறேன். உனக்கு அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறேன். உனக்கு அழைப்பை கொடுக்க விரும்புகிறேன். உனக்கு ஆவிக்குரிய கிருபைகளை கொடுக்க விரும்புகிறேன். உன்னை நான் பயன்படுத்த போகிறேங்கிறத அந்த நல்ல தகப்பன், அந்த நல்ல தேவன் அவர்கிட்ட கேட்குறார், மனே இப்போ உன் படகை எனக்கு கொஞ்சம் கூடன்னு கேட்டப்போ அவன் படகை கொடுத்தான். அந்த படகை கர்த்தர் பயன்படுத்தினார். பயன்படுத்திட்டு கடைசியில் இவனை வெறுமையாக அனுப்பல. வந்த மக்கள்லாம் அற்புதத்தை பெற்று போகிறாங்க, அதிசயங்களை பெற்று போகிறாங்க, விடுதலையை பெற்று போகிறாங்க. வேதனோடு வந்தவங்க, துக்கத்தோடு வந்தவங்க, கண்ணீரோடு வந்தவங்க, மனம் உடைஞ்சு வந்தவங்க ஆறுதல் பெற்று போகும்போது இப்போது இவனை பார்க்குறாரு, மனே நான் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறேன், உன்னை ஆஸ்வதிக்க விரும்புகிறேன். ஆனால் நீ செய்ய வேண்டியது இந்த படகை கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு போயேன். வசனம் அழகா சொல்லுது. 4ஆம் வசனத்தில் போதகம் பண்ணி முடித்த பின்பு, எல்லாம் சொல்லுங்க, போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை பார்த்து சொல்கிறாரு, எப்பா ஆழத்தில் கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலையை போட. ஆமேன்னு சொல்லுமா. இது வரைக்கும் நீ கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி நிற்க, உன்னுடைய ஓரமாக ஒதுங்கி நிற்கிற நிலைமையில் இருந்து நீ கொஞ்சம் உள்ள ஆழமாக போய. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, ஆமேன் சொல்லுமா. கொஞ்சம் நீ கொஞ்சம் ஆழமாக போய. இதுவரைக்கும் நீ சாதாரணமாக ஜெபம் பண்ணியிருக்க, கொஞ்சம் ஆழமாக ஜெபம் பண்ணி பாரு. இதுவரைக்கும் நீ சாதாரணமாக தியானம் பண்ணி பார்த்துருக்கிற, கொஞ்சம் நல்ல வேதத்தில் நல்ல உட்காந்து உபவாசித்து ஜெபம் பண்ணி நல்ல கொஞ்சம் ஆழமாக தியானம் பண்ண. நீ இதுவரைக்கும் சாதாரணமாக இயேசு மேலே அன்பு வச்ச, இன்னும் கொஞ்சம் ஆழமாக அவரை அறியக்கூடிய அறிவில் கொஞ்சம் போய. ஆகவே பவுல் சொல்ல, நான் அவரே அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாத்தையும் அற்பும் குப்பையுமா என்றேன்னு சொல்லி அங்கே சொல்கிறாரு. கொஞ்சம் ஆழமாக இன்னும் உண்மை கொஞ்சம் அறியணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளேன். இன்னும் அவருடைய பாதத்தில் அவருக்கு ஊழியம் செய்வதிலையும், இப்போ நான் சாதாரணமாக ஊழியம் செய்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஊழியம் செய்வதற்கு உன்னை ஒப்புக்கூட. இன்னும் அவரோட உள்ள உறவில், ஐக்கியத்தில், அவரோட பேசுவதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசுறதுக்கு கொஞ்சம் கிரையை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழத்தில் இதுவரைக்கும் நீ செய்ததை விட இன்னும் கொஞ்சம் சற்று அதிகமாக. ஆமேன்னு சொல்லுமா, ஆமேன் சொல்லுமா, அல்லேலூயா. அவரிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ண நன்மைகளை கண்கள் கண்டதில்லை, காது கேட்டதில்லை, எந்த மனுஷனுடைய இதயத்தில் தோன்றதில்லை. நினைப்பதற்கும் வேண்டுதலுக்கும் மேலே செய்கிற தெய்வம் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறது சற்று கொஞ்சம் ஆழத்தில் போவோமே. லிட்டில் டீப்பர், லிட்டில் டீப்பர், கொஞ்சம் ஆழமான அனுபவத்துக்கு போவோமே. இதுவரைக்கும் நாம் செஞ்சு பார்த்ததை விட இதுவரைக்கும் செஞ்சு பார்த்து ஒன்றும் இல்லை. எம்டி நெட், எம்டி போட், எம்டி லைஃப். வெறுமையாக்கப்பட்ட வாழ்க்கை, வெறுமையாக்கப்பட்டதான படகு, வெறுமையாக்கப்பட்டதான வலை. இந்த நிலைமையில் ஆண்டவர் அவனை விட விரும்பலை, அவனை மாற்ற விரும்புகிறார். அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தையும், அவன் தொழிலில் ஒரு மாற்றத்தையும், அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும், அவன் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தையும் ஆண்டவர் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பின போது அதுக்கு கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு போமானே. அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே
ராத்திரி முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஆனால் ஒன்றும் கிடைக்கல. என் பிரயாசம் எல்லாம் ஃபெயிலியர். மை எஃபர்ட்ஸ் ஆர் ஃபெயிலியர். ஆல் மை எஃபர்ட்ஸ் ஆர் வெயின். என் பிரயாசம் எல்லாம் பட்டேன். நான் பார்க்காத வைத்தியம் கிடையாது, நான் பார்க்காத தொழில் கிடையாது, நான் போகாத இடம் கிடையாது, நடக்காத இடமும் கிடையாது, பார்க்காத ஆட்கள் கிடையாது. எல்லாம் ஃபெயிலியர், எல்லாம் வெறுமை, எல்லாம் தோல்வி முகத்தோடு வந்து நிற்கிறேன். ஆனால் நீங்கள் தான் உதவி செய்யணும். கொஞ்சம் ஆழத்தில் போடேன் ஐயா. ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டேன், இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டேன் ஆண்டவரே, ஒன்றும் நடக்கலை. ஆனாலும் பரவாயில்ல, ஒன்று சொல்கிறேன், உன் வலையை வலது பக்கம் போடு. நீ இதுவரைக்கும் பிரயாசப்பட்டது போதும். இதுவரைக்கும் உன்னுடைய திறமையை சார்ந்து, உன் சுயத்தை சார்ந்து, உன் மூளையை சார்ந்து, உன்னையே சார்ந்திருக்க, உன் சம்பாத்தியம் சாமர்த்தியம் இதையெல்லாம் நீ சார்ந்திருந்த. இது என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய சம்பாத்தியம் என்று சொன்னாதே. அப்படி சொன்னா சீக்கிரம் நீ அழிஞ்சு போயிடுவ. நான் ஒன்று இல்லைண்டு வா, ஒன்று நான் பயன்படுத்துகிறேன். ஆண்டவரே, ராத்திரி முழு பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கல. ஆனாலும் உம்முடைய வார்த்தை வேலை சொல்லுங்க, உங்களுடைய வார்த்தையின்படி ஆமென் சொல்லுமா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, உங்கள் வார்த்தை நீங்கள் எங்களோட கூட பேசுகிறீங்களோ, உங்கள் வார்த்தையின்படி என்ன கரையும் கொடுக்கணுமோ அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஆழத்தில் போ, நல்ல ஆழத்தில் ஜெபம் பண்ணு, நல்ல ஆழத்தில் தியானம் பண்ணு, நல்ல ஆழத்தில் ஊழியம் பண்ணு. இதுவரைக்கும் கொடுத்த விட இன்னும் அதிகமாக கொடுக்கணும்னு பாரு. அதிகமாக ஆண்டவருக்காக இன்னும் தியாகம் பண்ணு. நீ நினைக்கிற சுய திருப்தியில் உட்கார்ந்துருக்க, நான் அதை சாதிச்சேன் இதை சாதிச்சேன்னு சொல்லாத. நீ சாதிச்சது ஒண்ணுமே கிடையாது. சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போறேன். ஆமென் சொல்லுமா. இதுவரைக்கும் சாதிச்சது எம்டி நெட், எம்டி போட், எம்டி லைஃப். ஆனா நான் சொல்றபடி நீ செய்தனா உன் வெறுமையான வலை நிரம்பும், உன் வெறுமையான படகு நிரம்பும், உன் வெறுமையான வாழ்க்கை நிரம்பும். You are going to be a channel of blessing. போடு வலைய. நான் சொல்றபடி கேளு. அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அப்படியே கேளுங்க. அவன் போட்டான். ஆகில் உங்களுடைய வார்த்தையின்படி நான் போட்ட போது வேதம் சொல்லுகிற வலை கிளியத்தக்கதாக என்ன செய்தான்? திரளான மீன்களை பிடித்தான். ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டான், ஒன்றும் கிடைக்கல. ஆனால் அவருடைய வார்த்தையின்படி போட்ட பொழுது வலை கிளியத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தான். நாமே சொல்லுமா. வெறுமையான சூழ்நிலை மாறியது, வெறுமையான வலை நிரம்பியது, வெறுமையான படகு நிரம்பியது, வெறுமையான வாழ்க்கை நிரம்பியது. கரைகளை தட்டி கத்திர சொல்றேன், உங்க வார்த்தை ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என் வேலைக்காரன் பிழைப்பான், என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி கிடையாது ஆண்டவரே. விசுவாசத்துல வளருவோமே, விசுவாசத்துல கொஞ்சம் ஆழமா போவோமே. கொஞ்சம் கடுகளை விசுவாசம் இருந்தாலே போதுன்னு சொன்னார. இந்த மலைகளை பார்த்து சமுத்திரத்தில் போனால் விழுன்னு சொன்னாலே விழுமாம. அந்த கடுகளை விசுவாசம் கூட இல்லையா ஆண்டவரே. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீ யார்ட்டையும் போவாத, நீ ஆண்டோடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு கேளு. கொஞ்சம் டீப்பராக போ. காலையில் ஆண்டவருடைய வார்த்தைன்னா ரோமர் 12:12 ஒரு தேவ மனுஷன் சொன்னார், நம்பிக்கையில் என்ன செய்யலாம்? நம்பிக்கையிலே சந்தோஷமா எல்லாம் சொல்லுங்க. நாம நம்பி இருக்கிற ஆண்டவர் மேலே சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. நிச்சயமாக என் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். நிச்சயமாய் முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. அப்புறம் என்ன செய்யுங்க? பொறுமையா இருங்கள். உபத்திரவத்தில் எப்படி இருங்க? நம்பிக்கையில சந்தோஷமா. உபத்திரவம் வரும்போது எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருங்க. உபத்திரவம் வரும்போது என்ன வருமா? உபத்திரவம் நமக்கு என்ன வரும் சொல்லுங்க? கோபம் வராத மாதிரி தெரியுது. வீட்டில் பிரச்சனை வந்தால் என்ன பறக்கு? செம்பு பறக்கு, தட்டு பறக்கு, தலையணை பறக்கு, போர்வை பறக்கு, கடைசியில் எல்லாம் பறக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்ற நம்பிக்கையில் எப்படி இருங்க? நீ நம்பி இருக்கல, என் கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார். உங்கள் வார்த்தையின்படி செய்த எனக்கு என் வலை நிரம்பும், என் படகு நிரம்பும், என் வாழ்க்கை நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்க. அப்புறம் உபத்திரவம் வரும்போது உபத்திரவில் ஆத்திரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உபத்திரவில் என்ன செய்யுங்க? ஜெபத்தில் என்ன செய்யுமா? ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென் சொல்லுமா. இது நம்ம வாழ்க்கையில் இருக்கா? இதுக்கு மாறாத்தான் இருக்கும். நமக்கு சந்தோஷம் கிடையாது, பொறுமையும் கிடையாது, ஜெபமும் கிடையாது. அப்புறம் எப்படி? வலைய எம்டி வேலையாக தான் இருக்கும், எம்டி போட்டால் தான் இருக்கும், எம்டி லைஃபாக தான் இருக்கும். நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க.
உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க, ஜெபத்தில் தரித்திருங்க. என் வெறுமையான வாழ்க்கையை நிறைவு செய்வார். கரங்களத்தை என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்னை நம்பி, என் வார்த்தையை நம்பி இந்த பூமியில் எதை செய்தாலும், சுவிசேஷத்தின் நிமித்தமாக எதை செய்தாலும் உனக்கு 100 மடங்கு பரலோகத்தின் தீஜனையும் கற்றுக் கொடுப்பார். ஒரு அம்மாவை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, 3 பிள்ளைகள் இருந்தாங்களாம், 3 மக்கள், 3 குமாரத்திகள். ஒரு மிஷினரி ஊழியத்துக்கு அனுப்புங்கன்னப்போ முதல் மகளை அனுப்பி வச்சாங்களா மிஷினரி ஆப்பிரிக்கா தேசத்துக்கு. ஆப்பிரிக்கா போனோடனே ஆதிவாசிகள் இந்த அம்மாவை கொண்டு விட்டாங்க, பிள்ளையை கொண்டு விட்டாங்க. 2வது மகளை, முதல் மகளை கொண்டு விட்டவன்னு சொன்னேன், அடுத்த மகளையும் அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த மகளையும் அனுப்பி வச்சா அங்கேயும் அந்த 2வது மகளையும் அந்த ஆதிவாசிகள் கொண்டு விட்டாங்க. 2 மகளையும் கொண்டு விட்டாங்களே சொல்லிட்டு 3வது மகளை வச்சிருக்கல, அவங்களையும் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் 3 பிள்ளைகளும் ஊழியத்துக்கு போக ரெடியாக இருந்தாங்க. 3வது மகளும் கொண்டு விட்டாங்க. அந்த அம்மா ஒரே அழகையாக அழுதும்போது அந்த போதகர் அந்த அம்மாவுக்கு ஒரு ஆறுதல் சொல்லலான்ட்டு போனாராம். போன உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்களாம், கவலைப்படாதீங்கம்மா, கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். உங்கள் 3 பிள்ளைகளையும் நீங்கள் ஊழியத்துக்கு கொடுத்தீங்க, 3 பேர் ரத்த சாட்சியாக மறிச்சிருக்காங்க, அதனால் நீங்கள் தைரியம் பாருங்க, அழாதீங்கன்னு சொன்னப்போ அந்த அம்மா அதுக்கு அந்த அழகையே அதிகமாக அழுதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 3 பிள்ளைகளுக்கு தந்தார் ஆண்டவர், 3 பிள்ளையை கொடுத்துட்டேன், இன்னும் ஊழியத்துக்கு கொடுப்பதற்கு இன்னொரு பிள்ளை இல்லைன்னு எனக்கு வேதனையாக இருக்குது, இன்னொரு பிள்ளை இருந்தா அந்த பிள்ளையை நான் கர்த்தருக்காக கொடுத்துருப்பேனேன்னு சொல்லி அதற்காகத்தான் அழுதாங்க. 3 பேர் மரித்து போனதுக்கு அழலை, இன்னொரு பிள்ளை இல்லையே, இன்னொரு பிள்ளை இருந்தால் கூட நான் ஊழியத்துக்கு கொடுத்துருப்பேன். நாம் என்ன கரையம் கொடுக்குறோம்? டீப்பர், சற்று ஆழத்தில். அன்னாளுக்கு ஒரே ஒரு பிள்ளை, எனக்கு ஒரு பிள்ளையை தந்தா அதை நான் எனக்குன்னு வச்சுக்க மாட்டேன், நான் உங்களுக்குன்னு கொடுப்பேன் ஆண்டவர்னு சொன்னாங்களே. இந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 27, 28 சொல்லிருக்குது. அந்த அம்மாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். என்ன சொல்லுது பாருங்கள், 1ஆம் அதிகாரம் 27, 28 பார்க்கும்போது, இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி எனக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடி. அவனை எதுக்காக கேட்டேன்னா ஆண்டவருக்காக தான் கேட்டேன், எனக்காக தாங்கன்னு கேட்கல. நாமெல்லாம் எது கேட்போம்? எனக்கு தாங்க, என் மகளுக்கு தாங்க, என் பேரனுக்கு தாங்க, அப்படி தான் கேட்போம். ஆனால் அண்ணாவுடைய ஜெபத்துக்கு நம்ம ஜெபத்துக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை பாருங்க. அவள் கர்த்தருக்கென்று கேட்டபடினால உயிரோடு இருக்க நாளவும் எங்களை செய்தவனா அவன் கர்த்தருக்கே ஒப்பு கொடுத்தாளாம். ஆமென் சொல்லுவோம், அல்லேலூயா. எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை காணிக்க கொடுக்க ரெடியாக இருக்கீங்க? டாக்டருக்கு அனுப்புறதுக்கு ரெடி, என்ஜினியருக்கு அனுப்புறதுக்கு ரெடி, வேறு எல்லாத்துக்கும் அனுப்புறதுக்கு ரெடி. ஒரு பிள்ளையாவது காணிக்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். தட்ஸ் வாட் காட் இஸ். அதை ஒப்பு கொடுத்த போது அந்த தெய்வ மனுஷனை கர்த்தர் பயன்படுத்தி தான் முதல் பேச மட்டும் அன்றறியப்பட்ட காலத்தில் ஆவிக்குரிய வறட்சி காணப்பட்டது. வசனம் இல்லை, தேவனுக்கும் மனுஷனுக்கும் வார்த்தை இல்லை, தொடர்பு இல்லை. தொடர்பு துண்டிக்கப்பட்ட காலத்தில் அன்றைக்கு இருந்த ஆசாரியர்கள், அன்றைக்கு இருந்த நியாயாதிபதிகள் எடுத்தது மக்களுக்கு வார்த்தை கிடைக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலை, ஊழியமே இல்லாத ஒரு சூழ்நிலையில, ஊழியமே அழிஞ்சு போற நிலைமையில இந்த அம்மா கொடுத்தாங்க, என் பிள்ளைய நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தப்போ அன்னைக்கு இருந்த ஆசர் என்று பேசல, இந்த அம்மா தியாகம் பண்ணாங்களே, இந்த அம்மாவுடைய ஜெபத்தினாலும் தியாகத்தினாலும் கர்த்தர் சாமியோட பேச ஆரம்பித்தார். கர்த்தாவே சொல்லும். ஆமென், ஆமென், ஆமென். டீப்பர், இன்னும் கொஞ்சம் ஆழத்தில். கிவிங், sacrificial giving. பிள்ளைகளே கொடுத்தாங்களே, சாக கொடுத்தாங்களே, வாழ்வுக்காக இல்லை, சாகிறதுக்கு. இந்த ஊழியத்தை கொடுக்கும்போது எத்தனையோ கம்ஃபர்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் கர்த்தரை அழைச்ச போது தியாகம் பண்ணி ஊழியம் செய்தவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பின்னால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், வலை கிளியும்படி, படகு நிரம்பும்படி அவங்களை கர்த்தர் ஆசிச்சு. ஆரம்ப நாட்களில் வெறுமை தான், ஆனால் முடிவை பார்க்கும் பொழுது ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆமென் சொல்லும், அல்லேலூயா. So we'll go a little deeper. நாம் கொஞ்சம் ஆழத்தில் போவோமே. இதுவரைக்கும் செய்த ஜெபத்தை விட, இதுவரைக்கும் செய்த தியாகத்தை விட, இதுவரைக்கும் அவர் மேலே வச்ச விசுவாசத்தை விட நம்பிக்கையில் சந்தோஷமாக இருப்போமே, ஒவ்வொருத்தரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருப்போமே, ஜெபத்தில் இன்னும் கொஞ்சம் உறுதியாக தரித்திருப்போமே. Let us go deeper. ஆழத்தில் போய் வலையை போட்ட போது நடந்த வலை கிளியத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தார்கள்.
அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க கூட்டாளிகளுக்கும் சைகை காட்டி கூப்பிட்டு, எப்பா வாங்க, வலை நிறைய மீன் கிடைச்சிருக்குது. ஆகவே வேற படைகளை கூப்பிட்டார்கள். வேற படைகள், இவர்கள் படை, இவருடைய வலை நிரம்பியது, இவருடைய படகு நிரம்பியது, மற்றவருடைய கூட்டாளியுடைய படகு நிரம்பியது. இதை பார்த்த பொழுது சீமோன் பேதுரு சொல்றான், 8ஆம் வசனத்துல சீமோன் பேதுரு அதை கண்ட போது அவன் சொல்றான், இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே பாவியான மனுஷன், என் பாவத்தினாலே சாபம். Because of my sin, my life was empty, my net was empty, my boat was empty because of me. நான் சரியில்லானால என் வாழ்க்கை வெறுமை தோல்வியில் இருந்தது. ஆனா ஆண்டவரே, you are a holy God, you are a living God, you are a loving God, you are the one who is able to bless me. Fill my cup, fill my night, fill my life. வார்த்தையினால நிரப்பினார். ஆண்டவர் சொன்னார், ஆகவே இது முதல் நான் உன்னை என்ன செய்ய போறேன், மனுஷரை பிடிக்கலாக மாற்றுவேன். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. நம்ம பல துறையில் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு லெட் டீப்பர். என்னை கர்த்தருக்காக பணி செய்யறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? அன்றைக்கு பிள்ளைகளை கொடுத்தாங்களே, அன்றைக்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்களே, நேரத்தை கொடுத்தாங்க. 3 T's டைத், டைம், டேலண்ட். ஆண்டுடைய பணி செய்ததுக்கு அன்னைக்கு இருக்கிறத கொடுத்தான், வலையை கொடுத்தான், வாழ்க்கையை கொடுத்தான், படகு கொடுத்தான். நாம் இன்னைக்கு என்னத்தை கொடுக்க போகிறோம்? நம்ம முதல்ல கொடுப்போமே, நம்ம வீட்டை ஆண்டவருக்கு கொடுப்போமே, நமக்கு இருக்கிற தாளந்த கர்த்தருக்காக பயன்படுத்தோமே. அது சிறுவர் ஊழியமோ, அது வாலிபர் ஊழியமோ, அல்லது ஆண்கள் ஐக்கியமோ, பெண்கள் ஐக்கியமோ, அல்லது சோஷியல் ஒர்க்கா, அல்லது என்ன வேலையை செய்தாலும் நான் எதுக்கு ஆண்டவருக்கு எதையா செய்ய? நான் எம்டியாக இருக்கேன், நான் வெறுமையாக இருக்கேன். இந்த வாழ்க்கையில் திருப்தி அடையாமல் இன்னும் கொஞ்சம் டீப்பராக போவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் எல்லாம் எந்திரிக்கலாமா? பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம். ஹல்லேலூயா, பிரசன்னம், ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நான் உங்க சமூகத்தை வருவதற்கு அருகதையற்றவன். வெறுமையான வலையை நீங்க நிரப்புனீங்க, வெறுமையான என் வாழ்க்கை நிரப்புனீங்க, வெறுமையான படகை நீங்க நிரப்புறீங்க. இன்றைக்கு நான் வெறுமையா வந்துக்கிறேன், எனக்கு ஒரு நிறைவு தேவை. உங்க வார்த்தையினால என்னை நிரப்புங்க, உங்க வல்லமையினால நிரப்புங்க, உங்க கிருபையினால நிரப்புங்க, உங்க ஐஸ்வர்யத்தில் நிரப்புங்க, உங்க சமாதானத்தில் நிரப்புங்க, உங்க சந்தோஷத்தில் நிரப்புங்க, உங்க ரட்சிப்பால் நிரப்புங்க, உங்க அபிஷேகத்தினால நிரப்புங்க, கிருபையினால் நிரப்புங்க. வரங்களை தாங்க, வல்லமையை தாங்க, சொப்பனங்களை தாங்க. ஆவிக்குரிய நிலைமையில என்னை பயன்படுத்துங்க. மனுஷர்களாகிய எங்களை உங்களை ஆண்டவரை உங்க வார்த்தையினால நிறைவாக்கி ஆண்டவரை தேவ மனிதர்களாக எங்களை மாற்றி அமைக்க ஜெபிக்கிற ஆண்டவரே, கிருபை உள்ள வசனம், அதிகாரம் உள்ள வசனம், வல்லமுள்ள வசனம் புறப்பட்டு வந்த போது உங்கள் நாமம் மையப்பட்டது போல ஆண்டவர் எங்களையும் பயன்படுத்தி எத்தனை பேருடைய வாழ்க்கையில் வெறுமை என்பதை உணர்றீங்க. என் வெறுமையெல்லாம் மாறணும், உங்கள் நிறைவு வேணும்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறீங்க? உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்க. நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே, யூ ஆர் அ ஹோலி காட். ஆண்டவரே, நான் இன்னும் அதிகமாக வளரணும், என் வள நிரம்பணும், என் வாழ்க்கை நிரம்பணும், என் குடும்ப நிரம்பணும், என் தொழில் முன்னேற்றம் அடையணும், என் ஆவிக்குரிய வாழ்க்கை நான் வளம் பெறணும். தேவ சத்தம் கேட்கணும். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கணும்னு சொல்லும். எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. வெறுமையான வாழ்க்கை மாறுவதாக, வெறுமையான வலைகள் மாறுவதாக, வெறுமையான படகு வாழ்க்கை மாறுவதாக. நான் என் கூட்டாளிகளுக்கும் ஆசீர்வாதமாக, என் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா இருப்பதற்கு என்னை பயன்படுத்துங்க. இந்த மனுஷ கரத்தை தெய்வக்கரம் தொடட்டு தகப்பனே. இந்த காலவெளியில் உம்முடைய வார்த்தையினால் தொடப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய வலை நிரம்பட்டும்,
அவருடைய படகு நிரம்பட்டும், அவருடைய கூடாரம் நிரம்பட்டும், அவருடைய வீடு நிரம்பட்டும். ஆவிக்குரிய வரங்களினால், வல்லமையினால், கிருபையினால் அர்ப்பணிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அவங்களை நிரப்பி அனுப்புங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. அவன் படகை கொடுத்தது மாதிரி, வலையை கொடுத்தது மாதிரி, தங்களுடைய வாழ்க்கை கொடுத்தது போல நாங்களும் கரையும் கொடுக்க சற்று டீப்பராக, கொஞ்சம் ஆழமாக போய் சொல்வதற்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவீராக. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல பிரவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவரும் இருப்பதாக. God bless you all. Thank you so much.